Welcome to Great Krigalan Magic Show. இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதோட பேசிக்ஸை பற்றி பார்த்துட்டு சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் ஏபிஐ பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுதான் நம்மளோட மெயின் அப்ளிகேஷன். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட மெயின் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே ரன் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்டட் ஆன 8080 பாத் வந்துட்டு ஸ்லாஷில் ஓகேவா. இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8080ங்கிற போர்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கான அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒயிட் லேபிள் இருக்குது ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்ம அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட அப்ளிகேஷன் டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, நான் வந்துட்டு போன தடவை சொன்ன மாதிரி டிபெண்டன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் போட் டேட்டா ஜேபின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேட்டா ஜேபி. ஸோ இந்த டேட்டா ஜேபிங்கிறது நமக்கு ஆடாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணி ஆகும். ஸோ நான் வந்து MySQL யூஸ் பண்ணேன் ஓகேவா, MySQL யூஸ் பண்ணேன். ஆனால் இப்பொழுதைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால நீங்கள் MySQL ஆட் பண்ணாமல் இந்த ஒரே ஒரு H2ங்கிற டேட்டா பேஸ் டிபெண்டன்சியை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணதை விட்டுட்டு நான் உங்களுக்கு இதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிபெண்டன்சியை மட்டும் கரெக்டாக அந்த டிபெண்டன்சிஸுங்கிறதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த பாருங்க, நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நார்மலாக ரன் ஆகும். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனோட H2 டேட்டா பேஸ் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, H2 டேட்டா பேஸுங்கிறது ஒரு எம்பெடட் டேட்டா பேஸ். அதாவது நீங்கள் H2 டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக டேட்டா பேஸ்க்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து என்னென்னு சொல்கிறேன். பேசிக்காக இப்போ என்னென்னா, நான் ஏபிஐன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஏபிஐயோட என் பாயிண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் நம்மளோட ஏபிஐ சென்டர் போகுது. ஸோ நான் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்குள்ளே நான் ஒரு புது ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தோன்னா டெஸ்ட்டுன்னு போட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஏபிஐ கிரியேட் பண்ணல, அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் வந்து அனடேஷன்ஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அனடேஷன் வந்து கண்ட்ரோலருங்கிற அனடேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலராக டிஃபைன் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸ் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ரெக்வஸ்ட் மேப்பிங்னு கொடுத்து என் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் எப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட் 8080/டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறேனோ அப்போ எனக்கு இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஆக்சஸ் ஆகும் ஓகேவா. இப்போது இது நான் ஒரு ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணேன். இப்போ ஏபிஐயோட என் பாயிண்ட் வந்துட்டு ஒரு கெட் என் பாயிண்டரை ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு மெத்தட் வாங்க ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் பேருமே வந்து டெஸ்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக டெஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெஸ்ட் ரிட்டர்ன். இப்போ இதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்கும்ல, கெட்டு, போஸ்ட்டு, டெலிட்டுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் இப்போ வந்து கெட் மேப்பிங் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்னன்னா, இந்த மொத்த ஏபிஐயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லாஷ் டெஸ்ட்டுக்குள்ளே போகணும். அதுவே நீங்கள் இந்த சிங்கிள் கெட் என் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணால் டெஸ்ட்டு ஸ்லாஷ் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெட் என் பாயிண்ட் ஆக்சஸ் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நான் சேவ் பண்ணுற அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு 8080 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது என் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 8080 எரர் பேஜ் வரும். அதுவே நம்ம நார்மலாக டெஸ்ட்டுக்குள்ளே போனாலும் எரர் தான். ஆனால் நம்ம அதுவே டெஸ்ட்டு போனோம் அப்படின்னா எனக்கு டெஸ்ட்டுங்கிறது இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, ஸோ இந்த பார்ட் வந்துட்டு நம்மளோட ஏபிஐ, இந்த பார்ட் வந்து நம்மளோட கெட் என் பாயிண்ட். ஸோ டெஸ்ட்டுனா எனக்கு டெஸ்ட் இருக்கு. இப்போ நமக்கு ரெக்வஸ்ட் இருக்க மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜேசனாக ரிட்டர்ன் ஆகும். நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்காக நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன்.
இடத்துல நான் ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஸ்ட்ரிங் அதாவது ஸ்ட்ரிங் பேஸ் பண்ண ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வித் நான் ஹலோங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்டர்னலாக அனுப்புகிறேன். அதே மாதிரி HTTP ஸ்டேட்டஸ் கோட் நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய கோட்ஸ் இருக்கும். 200 200ங்கிறது வந்துட்டு குட்டு, அதுவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 400 இல்லை 404 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக கூட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இப்போ நான் திரும்பி ரீலோட் பண்ணேன் அப்படின்னா நான் கால் வந்துருக்கேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். நான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக ரிட்டர்ன் பண்ணும்போது நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டாகவும் நான் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணாலும் நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம கெட் மேப்பிங் இருக்குது, போஸ்ட் மேப்பிங் இருக்குது, டெலிட் மேப்பிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேப்பிங் இருக்குது, டெலிட் மேப்பிங் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி புட் மேப்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு பேசிக்காக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லலான்னு இருக்கேன். தட் மீன்ஸ் பேக் எண்ட் இது முடிச்சுட்டு ஃப்ரண்ட் எண்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, எங்கெங்கே நம்ம போர்ட்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஸோ இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங். தேங்க்யூ.